நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசர் மகாபாரதம் இயற்றியவர். ஹிமாச்சலத்தில் அலகநந்தா நதிக்கரையில் பதரிகாசிரமம் உள்ளது. அதற்கும் சற்று மேலே சென்றால் மானா என்னும் இடம் வரும். அங்குதான் வியாசருடைய குகை உள்ளது. அங்கு அமர்ந்து கொண்டுதான் மகாபாரதத்தை அவர் இயற்றினார். தேவர்களுடைய அனுகிரகத்தாலே நடந்த கதையத்தனையும் அவர் கண்முன்னே தோற்ற அதை ஸ்லோகம் ஸ்லோகமாக எழுதி வைத்தார். விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா. இந்த ஸ்லோகத்தால் நாம் ஏன் படைக்கப்பட்டோம், நமக்கு கைகால்கள் எதற்காக வழங்கப்பட்டன என்பவற்றை தெரிந்து கொள்கிறோம். அவனவனுக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், தலை, கைகால்கள் முதலான அனைத்து உறுப்புகளும் உள்ளன. இவை அனைத்தும் நமக்காக மட்டுமே உபயோகப்பட அல்ல, இறைவனுக்கு தொண்டு புரியவும் இறை அடியார்களுக்கு உதவவும் தான் நமக்கு இவை கொடுக்கப்பட்டன. நாம் பிறக்காமலே இருந்திருந்தால் கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ அல்லது பக்தியையோ செய்ய முடியாது. இவற்றை செய்வதற்கு ஒரு பிறவி உடல் தேவை. அர்ச்சனம் பண்ணுவதற்கு கை வேணும், கோயிலுக்கு செல்வதற்கு கால்கள் வேண்டும், பெருமானை தரிசிப்பதற்கு கண்கள் வேண்டும், அவன் நாமங்களை பாட வாய் வேணும், நாக்கு வேணும். ஆகவே இவை அத்தனையும் வேணும், இன்றியமையாதவை. ஆனால் இதே புலன்கள், இதே கருவிகள் எதற்காக படைக்கப்பட்டனவோ அந்த பயனை எய்தாமல் வேறெதற்கானும் பயன்படுத்தப்பட்டால் அப்ப பிறவியே வீணாகும். இந்த புலன்களை பெற்றதே வீண். அதைத்தான் இப்போது திருதராஷ்டிரனுக்கு விதுரர் உரைக்கிறார். உன் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, காதுகள், கண்கள் இது முதலானவைகளெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த போகிறாய்? இரண்டு பசியை பற்றி கடந்த நாள் பார்த்தோம். ஒன்று வயிற்று பசி, மற்றொன்று உடற்பசி. இவ்விரண்டையும் தைரியத்தால் தான் போக்க வேண்டும். சில சமயம் பட்டினி கிடக்க வேண்டிய தேவை வரும். அப்போது மனதிழந்து போகக்கூடாது. ஆனால் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறினா போலே யாரும் பட்டினி போகக்கூடாது. ஆனால் பட்டினி ஏற்பட வேண்டிய தேவை ஏற்பட்டால், வயிற்று பசியை பொறுத்து கொள்ள வேண்டி வந்தால் தைரியத்தோடு பொறுக்க வேண்டும். ஏகாதசி அன்னிக்கு பட்னி இருத்தல் நலம் பயக்கும் என்ன சாத்திரங்கள் கூறுகின்றன. உடற்கூறுப்படியும் அது நன்மை செய்யும். வைத்தியரை கேட்டா கூட சொல்லுவார், 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நாள் பட்டினி இருந்தால் அப்ப உடல் உறுப்புகளுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கிறோம். ஜீரண கருவிகளுக்கு ஓய்வு. என்ன யந்திரமாக இருந்தாலும் அப்படி மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை அதையெல்லாம் பழுது பார்ப்பார்கள், ஓய்வு கொடுப்பார்கள். அதை போல நம்முடைய வயிற்றுக்கும் ஓய்வு தேவை. அது ஒரு நாள் கொடுக்க வேண்டும். ஆனால் அன்று கண்கள் பஞ்சடைந்து கால் தள்ளாடி அப்படியே சுழன்று கீழே விடுகிறா போல் இருக்கும். இராது. அந்த ஒரு நாள் பட்டினியால் எதுவுமே நடக்காது. அப்படிங்கிற தைரியம்தான் நமக்கு தேவை. அதே போல காமப்பசி, உடல் பசி எடுக்கிறது. உடற்பசியும் அடக்க வேண்டும். எப்போதும் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்கிற ஆழ்ந்த கொள்கையின்படி வாழ்ந்தால் அப்பதான் மனிதன் முன்னேறுகிறான். நாம் விலங்கினத்தை போல வாழ முடியாது. அதற்கும் அப்ப கட்டுப்பாடு தேவை. அதுவும் தைரியத்தால் தான் தாண்ட வேண்டும். இளைஞர்களுக்கோ அல்லது அவ்வயதில் இருக்கும் பெண்களுக்கோ உடற்பசி ஏற்படுவது சகஜம். அந்த சமயத்துக்கு என்ன சொல்லி திருத்தி கொள்ள வேண்டும்? நமக்கு தைரியம் வேணும்.
நாம் ஒரு மனிதன், ஆத்மா, ஒழுக்கம் மிக்கவன். ஆகவே இந்த தவறான பாதையில் போகக்கூடாது. பெரியோர்கள் சொன்ன பாதையில் தான் செய்ய வேண்டும். இதென்ன கொஞ்ச நேரத்துக்கு கிடைக்கும் சுகம்? இதை விட நீண்ட சுகம் உள்ளதே, அது சாஸ்திரங்களே ஒத்துக்கொண்ட சுகம் உள்ளதே என்று தைரியத்தோட நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். ஆக உடற்பசி, வயிற்று பசி இவற்றை ஜெயிக்க வேண்டும், தைரியத்தால் ஜெயிக்க வேண்டும். ஏகாதசி பட்டினி கிடக்கிற அன்னைக்கு ஓ இது எதற்காக நமக்கு என்று மனம் விட்டு போகக்கூடாது. மனம் தளரும். ஆனால் சாத்திரங்கள் சொன்னத்தை கடைப்பிடிப்பதில் மனத்தளர்ச்சி கூடாது. ஊக்கத்தோடே ஈடுபட வேண்டும். அப்போதுதான் சாஸ்திரமே நமக்கு பலத்தை கொடுக்கும். நாம் நினைக்கலாம் பட்டினி கிடந்தால் பலம் இழப்போம். அப்படி அல்ல. அதை பெரியோர்கள் சான்றோர்கள் சொல்லியிருக்கிறபடிக்கு பட்டினி கிடந்தோம்னால் அதுவே நமக்கு பலத்தை கொடுக்கும். தவம் புரியும் போதோ விரதம் இருக்கும் போதோ உடலத்தனையும் இழைக்கும். காயக்லேசம்னு கூறுகிறார்கள். ஏன் அஷ்டாங்க யோகத்தின் போது கூட உடல் இழைக்கும். அதனால் பலம் குன்றி விடாது. ஆத்ம பலம் வளரும், மனோபலம் வளரும். அந்த பலத்தால் தானே மனிதன் நன்கு வாழ்கிறான். உடல் பலம் மட்டும் போதாது, அதற்கு மேல் மனபலம், ஆத்ம பலம் வேணும். இதை பற்றி தெரிந்து கொண்டால் தைரியம் வளர்கிறது. அந்த தைரியத்தால் தான் மேற்கொண்டு எல்லாவற்றையும் அடக்கப் போகிறோம். அப்போ முதல்ல பார்த்தது திருத்யா சிஷ்ணோதரம் ரக்ஷேது. நல்ல தைரியத்தாலே, திருத்தியாலே, தைரியத்தால் உடற்பசியையும் அதே போல வயிற்று பசியும் ஜெயித்து விடுவாய். அடுத்து பாணிபாதஞ்ச சக்ஷுஷா, நம்முடைய கைகளையும் கால்களையும் கண்களால் கட்டுப்படுத்த வேண்டும். கைக்கும் காலுக்கும் வேலை என்ன? இந்த கைகளெல்லாம் உருட்டி உருட்டி பிசைந்து சோற்றை வாயில் போட்டு கொள்வதற்கு மட்டும் இல்லை. இந்த கைகளை கொண்டு எத்தனையோ நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். கால்கள் கண்ட இடத்துக்கு போவதற்கில்லை, தொண்டு புரிவதற்குத்தான் கால்கள். ஆக கால்கள் எப்படி இருக்க வேண்டும், கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்களால் கட்டுப்படுத்து. என கையும் காலும் கண்ணுக்கு படுகிறது. அதனால கண்ணை கொண்டுதான் இவ்விரண்டையும் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கால்கள் எப்படி இருக்க வேண்டும், கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்களால் கட்டுப்படுத்து. என கையும் காலும் கண்ணுக்கு படுகிறது. அதனால கண்ணை கொண்டுதான் இவ்விரண்டையும் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். அடுத்து சக்ஷு ஸ்ரோத்ரேச்ச மனசா, கண்ணையும் காதுகளையும் மனத்தால் கட்டுப்படுத்து. எப்படி படிப்படியா சொல்லி கொண்டு வருகிறார். உடற்பசியையும் வயிற்று பசியையும் தைரியத்தால் ஜெயித்து விடு. கையையும் கால்களையும் நன்கு கண்களால் கடாட்சித்து, கண்களால் கண்காணித்து ஜெயித்து விடு. அடுத்தது கண்ணையும் காதுகளையும் மனத்தால் ஜெயிப்பாய். நம்ம கண்ணு பார்க்கக்கூடாத இடத்துக்கு போறதுன்னு வச்சுங்க, மனம்தான் அதுக்கு எடுத்து சொல்லி பார்க்காதேன்னு வலியுறுத்த வேண்டும். காது கேட்கக்கூடாததை கேட்க போனால் அப்பவும் மனம்தான் எடுத்து கூற வேண்டும். காதே கண்ட இடத்துல போகாதே, அது வேண்டாம், கட்டுப்பட்டு வா என்று மனம்தான் கூற வேண்டும். ஆக கண்கள் காதுகள் ஆகியவை மேய்ந்து திரியாமல் மனத்தை கொண்டு ஜெயிக்க வேண்டும். மனையேவகி மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ. நாம சம்சாரத்தில் தலைப்படவும் சம்சாரத்திலிருந்து வெளியேறி முக்தி அடையவும் இரண்டுக்குமே மனம்தான் காரணம். இனி அடுத்து அந்த மனத்தை பற்றி சொல்ல போறார். மனோ வாச்சஞ்ச கர்மனா, நம்முடைய மனத்தையும் பேச்சையும் செயல்களால் ஜெயிப்பீர். மனத்தை ஜெயிக்கணும், பேச்சை ஜெயிக்கணும். அதற்கு வழி நம்முடைய செயல்கள், நல்ல கர்மங்கள். நல்ல காரியத்தை செய்கிறோம்னு வச்சுங்க. இப்போ ரொம்ப சுலபமாக புரிகிறாப்புல சொல்லட்டா, ஏன்னா அவர் சொன்னது ஏதோ அப்படி கட்டம் போட்ட மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி சொல்லியிருக்கார். இப்படி வச்சுப்போமே, நாம் புண்ணிய செயல்களை செய்ய செய்ய மனமும் மொழியும் கட்டுப்படும். புண்ணிய செயல்களை செய்து கொண்டே இருந்தால் மனம் மொழி கட்டுப்படும். மனம் கட்டுப்படுமானால் கண்களும் காதுகளும் கட்டுப்படும். கண்கள் கட்டுப்பட்டு விடுமானால்
கைகளும் கால்களும் கட்டுப்படும். இவை அனைத்தும் கட்டுப்பட்டு விட்டால் அதனால் ஏற்பட்ட தைரியத்தினாலே உடற்பசியும் வயிற்று பசியும் ஜெயித்து விடலாம். இதுதான் இவர் சொல்ற கணக்கு. இப்போ மேலிருந்து படிக்கட்டாட்டம் இறக்கின்னு வருவோம். முதல் தேவை நம்முடைய நல்ல செயல்கள், புண்ணிய கர்மங்களை செய்ய வேண்டும். அந்த கர்மத்தை நன்கு செய்ய செய்ய மனம் தன்னிடையே நல்லதை நோக்கி போகும். நல்ல செயல்களை நன்கு நிறைவேற்ற மனம் திட்டமிடுகிறது. அப்ப மனமும் அந்த நல்லத்தை நோக்கித்தானே நடக்கும். ஒரு கோயிலில் திருப்பணி பண்ண வேண்டும், கோயில் சிதிலமடைந்து இருக்கிறது. அப்ப அதற்காக யாரை பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் கல் வாங்கணும், எங்க விக்கிரகங்களுக்கு சொல்லணும், எப்படியெல்லாம் அதை சரிப்படுத்தலாம், இதெல்லாம் மக்களுக்கு எப்படி சொல்லலாம், அப்புறம் எப்படி பக்தியை வளர்க்கலாம், மனதெல்லாம் அதில் ஈடுபடும். பல பேரோட இதை பற்றியே பேசுவோம். அதுக்கு கொல்லர் எங்கே இருக்கார், ஸ்தபதி எங்கே இருக்கார், கட்டடக்கலைக்காரர் எங்கே இருக்கிறார், பெயிண்ட் அடிக்கிறவர் எங்கே இருக்கார், எல்லாம் அதை பற்றியே தானே பேச்சு போகும். அப்போ நல்ல செயல்களில் ஈடுபட ஒரு குளம் வெட்டணும்னு ஆரம்பிக்கிறோம், தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. நாம் கிணறு வெட்டணும்னு தொடங்குகிறோம். அப்போ கிணத்துக்காரரை பார்ப்போம், எப்படி தண்ணீர் வரும்னு பார்ப்போம், எப்போ ஆழம் போடணும்னு பார்ப்போம், எத்தனை பேருக்கு கிணத்து தண்ணீர் உபயோகப்படும்னு பார்ப்போம், தண்ணீரை எப்படி தெளிவடையணும்னு பார்ப்போம். இது இத்தனையுமே சமுதாயத்துக்கு தேவை. ஆகவே நல்ல செயல்களில் ஈடுபட்டால் மனமும் நல்லதை நினைக்கும், பேச்சும் நல்லதாகி போகும். மனசு நல்லதாயிடுதுன்னு வச்சுருங்க. அப்போ உடனே நல்ல மனசு, தூய மனசு, அது எதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்குமோ அதோட தொடர்புடையதைத்தான் கண்ணு பார்க்கும், அதோட தொடர்புடையதைத்தான் காது கேட்கும். நம்ம மனசு எதை சிந்திக்கிறதோ அதைத்தானே கண் பார்க்கும். இப்போ யாரோ நடந்து போயிருந்தா என் கண்ணு பார்க்காது. நான் ஊருக்கு குளம் வெட்டி தண்ணீர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சுட்டேன் இல்லையா, அப்புறம் அந்த கண் எதை தெரியுமோ தேடும், வேற எங்கெல்லாம் குளம் இருக்குது, குளத்தை வெட்டுறவர் ஆறு இருப்பார்கள், பச்சை பசேல்னு என்ன மாதிரி செடி கொடிகள்லாம் பக்கத்தில் வைக்கலாம், எப்படி மீன் இருக்கும், இதுலேயே தான் நம்ம கண்ணு போயிட்டு இருக்கோம். பார்க்கக்கூடாதவர்களை பார்க்கவே பார்க்காது. அதே போல் காதும் எதை தெரியுமா கேட்கும், எப்பப்போ ரிஷிகள் குளம் வெட்டியிருக்கார்களா, தேவர்கள் குளம் வெட்டியிருக்கார்களா, அதை பற்றின கதை. இல்லை இந்த நாட்டில் குளம் வெட்டி எத்தனையோ பேருக்கு நன்மை செய்த மகான்களை பற்றின கதை, அதெல்லாத்தையும் தான் காது கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ கண்ணும் காதும் கட்டுப்பாட்டுக்கு வந்து நல்ல செயல்களிலேயே ஈடுபட ஆரம்பிக்கும். அப்போ முதல் தேவை நல்ல செயல்கள் இருக்க, செயல்கள் நல்லதாக இருக்க மனமும் மொழியும் ஜெயிக்கப்படுகின்றன, நல்லத்தில் செலுத்தப்படும். மனம் நல்லதில் ஓடிட்டு இருந்தால் அப்போ கண்கள் நல்லதை பார்த்து காதுகள் நல்லதைத்தான் கேட்கும். அதுக்கப்புறம் கண்ணு நல்லதையே பார்க்கறதுன்னு வச்சுங்க, உடனே நம்ம கை அதுக்கு தகுந்த நல்லதைத்தான் அது பண்ண விடும். இப்போ கண்ணு கண்ட்ரோல் பண்ணும், கண்ணு கையை பார்க்கும், நல்லதில் தான் கண் இருக்கு. அப்போ கையையும் நல்ல செயல்களைத்தான் செய்ய வைக்கும், கால்களையும் நல்ல இடத்தை நோக்கித்தான் நடக்க விடும், தப்பான இடத்துக்கு போக விடாது, தப்பான இடத்தை தொடரத்துக்கு விடாது. இதை போல கண்கள் கைகளையும் கால்களையும் கட்டுப்படுத்தும். இப்போ இது எல்லாமே கட்டுப்பட்டு விட்டால், செயல்கள் கட்டுப்பட்டபடியால் நம்முடைய மனமும் மொழியும் கட்டுப்பட்டு, மனம் கட்டுப்பட்டபடியால் நம்முடைய கண்களும் காதுகளும் கட்டுப்பட்டு, கண்கள் கட்டுப்பட்டபடியால் கைகளும் கால்களும் கட்டுப்பட்டு, இது இத்தனையும் நம்ம வசத்துக்கு வந்துடுத்துனால் நம்மளை அப்புறம் பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா புலன்களும் நம் வசத்தில் உள்ளன. இறுதியாய் நம்ம பசிக்கோபம் வராது, பசியால் யாரையும் ஏச மாட்டோம், கொஞ்ச நேரம் பொறுத்து நடுவோம். பசியை பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவம், அது வயிற்று பசியோ உடற்பசியோ, இந்த ரெண்டையும் பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் அப்போ நாம் சிறந்த தைரியசாலி ஆயிடுறோம். தைரியத்தினால ஜெயிக்கிறோமா, ஜெயிச்சுட்டத்தினால தைரியம் வளருகிறதா, ரெண்டும் ஒன்றுக்கொன்று உதவி கொள்ளும். எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்க. இப்போ பல விஷயம் இதெல்லாம் தானே நம்மளை போட்டு அழுத்துறது. கண் எங்கேயோ ஓடுறது, காது எங்கேயோ போகிறது, கால்கள் எங்கேயோ போகின்றன, ஒன்றும் வசத்துக்கு வரலையே. இதெல்லாத்துக்கும் அடிப்படை தைரியம். ஆத்மா தான் அனைத்தையும் கட்டுப்படுத்த போறார். மனம் போனபடி நாம் போறதில்லை, ஆனால் நான் நினைத்தபடிக்குத்தான் மனம் வர வேண்டும். அந்த தைரியம், அதன் அடிப்படையில் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டா திருத்தராஷ்டிராணி அத்தனையும் இழந்து போய் இருக்கிறாய் என்று கூறுகிறார். இத்தோட ஒரு பிரகரணம் முற்றிற்று.